பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிடலாம் சார் 2 சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணாப்புல நல்லா பண்ணியிருக்காப்புல அது. ஒரு ஆசை முதல் படம் டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை. குட்டி குட்டி ரோல் நிறைய படத்துல நடிச்சிருக்கேன். அப்படின்னு நம்ம படம் ஃபர்ஸ்ட் படம்ன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியோ பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோவா பண்ணிட்டேன். வேற இல்ல உண்மையா பேசணும்னா உண்மையா சொல்லணும்னா நானும் நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த டீம் இந்த டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தாங்க, ரொம்ப டிசிப்ளினா இருந்தாங்க. அதனால தான் ஒரு 30 நாள் ஷெட்யூலை வந்து கொடைக்கானல்ல விதவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாம ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாம கரெக்டா எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா அந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாவும் கூடயே நின்றாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்டரி தான். ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபஷனலா எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் எக்யூப்டா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தாங்க. இல்ல சார், அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா. இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம். அதுல வந்து 15 கோடி படம்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டோம். படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து 30 days இன் கொடைக்கானல், 10-12 days இன் சென்னை. அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்து நீங்க கேட்குற மாதிரி. பட் 2வது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கங்கிறத ஒரு நம்பிக்கையில இருந்தேன். கவலையா இருந்ததுனால தான் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வாரத்துல அதை வெளியாக்குறேன். மேபி ரைட்டர் ஜெகன் தான் அதுக்கு பதில் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டென்ஸா எதுவும் பண்ணல சார். இல்ல சார், நான் நடிச்ச படங்கள்ல ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அது ஒரு பிளான்ல போட்டோம், இயற்கை 2. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்ல. பட் இப்பவும் பூலோகமும் அகிலன் டைரக்டர் கல்யாண் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவருக்கு தான் முழு கதையா தெரியும், எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும். அவருக்கு தான் கதையா தெரியும். அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலாம்னா கண்டிப்பா இயற்கை 2 நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.